இருளுக்குள் காத்திருக்கும் அது நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8. கோலாகங்சார் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பெயர், பிடிச்சமான ஒரு ஊர். இந்த ஊருக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அங்கே எனக்கு சொந்தக்காரங்க கிடையாது. அந்த ஊர் என்னுடைய பூர்வீகம் கிடையாது. ஆனால் கோலாகங்சார் என்று சொன்னால் எனக்கு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது போல இதற்கு காரணம் என்னென்னா, பேய் வேட்டை அப்படின்ற ப்ரோக்ராம் செய்யும் பொழுது இந்த கோலாகங்சாரில் எனக்கு கிடைச்ச அனுபவம், அந்த ஊரை சுற்றி பார்க்குற வாய்ப்பு, மலேசியாவுடைய முக்கியமான வரலாற்று நகரங்களில் கோலாகங்சார் ரொம்ப முக்கியமான ஒரு ஊர். இது பேரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு அழகான ஒரு ஊர். நீங்கள் வடக்கே, அதாவது சுங்யாப்தனி, கடா, பினாங் இந்த பகுதியிலேருந்து நீங்கள் போனீங்கன்னா சங்காட் இபோல், சங்காட் ஜெரிங் இந்த பகுதிகளை கடந்து நீங்கள் கோலாகங்சாருக்கு வருவீங்க. படாங் ரெங்காஸ் இதெல்லாம் தாண்டினீங்கன்னா உங்களுக்கு கோலாகங்சார் டவுன் வந்துடும். அதுவே நீங்கள் சவுத்துலேருந்து, தெற்குலேருந்து நீங்கள் வடக்கு போனீங்கன்னா இப்போ சிங்காய் சிப்போட், சாயோங் இந்த பகுதிகளை கடந்து நீங்கள் கோலாகங்சாருக்கு வந்து சேர்ந்துருவீங்க. இந்த பகுதியில் ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லலாமா, இல்லை நடக்க இருந்த சம்பவம் நடக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான் இந்த அனுபவம். இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டவர் சுரேந்தர். அவரை வந்து கோப்பேக் அப்படின்னு தான் அவங்களுடைய நண்பர்கள் அழைப்பாங்க. இவர் வந்து ஒரு லோரி டிரைவர். 1 டன் லோரி, 1.5 டன் லோரி, 2 டன் லோரின்னு சொல்லிட்டு இவர் எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 16-15 லோரி வச்சுருக்காரு. ஆரம்ப காலத்தில் ஒழுங்காக படிக்காமல் ஒரு சீனர்கிட்ட காலேட்டாக வேலைக்கு போயிருக்காரு. ஒரு ஹெல்ப்பராக போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த லோரி பிஸ்னஸில், அதாவது லாஜிஸ்டிக்ஸில் நல்ல வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணம் சேர்த்து அதே சீனர்கிட்ட வந்து கடன் வாங்கி அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில பேரோட உதவியோட 1 டன் லோரி வாங்கி ஓட ஆரம்பிச்சிருந்திருக்கார். இன்று சிங்கப்பூர் டு தாய்லாந்து வரைக்கும் இவருடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் சின்ன சின்ன பிஸ்னஸ் லாஜிஸ்டிக்ஸ் செய்கிறது இவருக்கு வழக்கம்தான். இந்த கோலாகங்சார் பாதை வந்து ஹைவேல போகாமல் இந்த பழைய பாதைன்னு சொல்லுவாங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி தைப்பிங்கிலேருந்து நீங்கள் சங்காட் இபோல், சங்காட் ஜெரிங்லாம் தாண்டி பாடாங்கரங்காஸ் கடக்கும் பொழுது நீங்கள் கோலாகங்சாரை பார்த்துருவீங்க. அதுவே சவுத்துலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா சிங்காய் சிப்போட், கிரீக் போகிற பாதை, சாயோங் இந்த பகுதியிலேருந்து ஜம்பத்தான், துங்கு, அசிலான்ஷா அந்த பிரிட்ஜை நீங்கள் தாண்டும் பொழுது அந்த அழகான ஆறு அவ்வளோ பெருசாக இருக்கும். அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம். அதெல்லாம் கடந்து நீங்கள் வரும்பொழுது நீங்கள் கோலாகங்சார் டவுனை பார்த்துருவீங்க. இதற்கு இடப்பட்ட பகுதியில் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த பாதையை பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும். இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒரு வளவில் இருக்கும். அதனால் இந்த பாதையை பயன்படுத்துகிறவங்க அந்த வளவுக்கிட்ட போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு தான் நான் எல்லார்ட்டையுமே சொல்லுவேன். ஏன்னா நானும் இன்ன வரைக்கும் அந்த பாதையை பயன்படுத்துகிறேன். அந்த பாதையை பயன்படுத்தும் பொழுது நான் ரொம்ப எச்சரிக்கையாக தான் போகும். அது பகலாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும். ஆனால் அந்த பகுதி பயணம் செய்வதற்கு அவ்வளோ அழகாக இருக்கும். குறிப்பாக மாலை நேரத்தில். முன்ன வந்து அந்த பகுதியில் வந்து ஒரு வாரூங் இருந்தது. இப்போ அந்த இடத்துல அந்த வாரூங் கிடையாது. அந்த வாரூங் வச்சுருந்தவங்க ஒரு இந்தியர். அந்த வாரூங் நான் பார்த்துருக்கேன். அந்த வாரூங்கில் போய் சாப்பிட்ருக்கேன் என்னுடைய சிறு வயதில். இன்று அந்த வாரூங் அங்கே இல்லை. அந்த இடத்துல வாரூங் இருந்ததுக்கான தடமும் அங்கே கிடையாது. ஒரு முறை இந்த சுரேந்தர்
அப்படின்னு சொல்லப்படுறவர், அவர் வந்து அவருடைய நண்பர்கள் வந்து கோப்பேக் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. இவரை வந்து ஒரு லாஜிஸ்டிக் விஷயமாக பார்க்க போயிருந்தேன். ஆனால் நான் இவரை தான் பார்க்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பார்த்தோன்னே இவர் ரொம்ப யோசித்தார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் அவருடைய மகள் கரெக்டாக சொல்லிட்டாங்க, அப்பா இவர் டிவியில் வருவார் பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம், ஆனால் ஒரு வருத்தம். அண்ணா மன்னிச்சிருங்கண்ணே, எனக்கு அடையாளம் தெரில, நானும் ரொம்ப டிவி பார்க்குற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி அதை அப்படியே பழகிட்டோம். அப்படி பழகிட்டு இருக்கும் பொழுது யதார்த்தமாக பேசும்பொழுது அவங்க மக சொன்னது, இப்போ அவர்கிட்ட கேளுங்க பேய் நிஜமா அப்படின்னு சொல்லும்போது, நான் குழந்தைகள் அதுங்க என்னை பார்த்து அது கேட்குற கேள்வி அதுவாக தான் இருக்கும். அப்போ அந்த பொண்ணுக்கு சில கதைகள் சொல்லும்போது, அண்ணன் என் லைஃப்லேயும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதையை ஆரம்பித்தார். நான் சொன்னேன், அந்த கோலக்கங் சார் சிமெண்ட் ஃபேக்ட்ரி கிட்ட நடந்த சம்பவம். இவர் வேலைக்கு புகுந்த காலகட்டம். லோரி ஓட்ட தெரியும், ஆனால் இந்த லோரி எந்த பாதையில் நுழைஞ்சு போகணுன்றதெல்லாம் இவருக்கு தெரியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாதையெல்லாம் கற்றுக்கிட்டு இவருடைய தொழிலை வந்து இவர் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நாள் இரவு அசதி, அதாவது கண்டினியூஸாக ட்ரிப்பு, சம்பாதிக்கணுன்ற வேகம், அதனால் சரியாக தூங்காமல் காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டு 1 hour 2 hour தூங்கிக்கிட்டு இந்த மாதிரி சம்பாதிச்சு ஆகணுன்ற வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற காலகட்டம். மழை பேஞ்சு அந்த ஈரம் வந்து அந்த ரோட்டில் இருக்குது இன்னும், ஆனால் மழை பெய்யல, ஆனால் பேஞ்சிருக்கு, அந்த ஈரம் வந்து ரோட்டில் இருக்குது. நான் சொன்னல அந்த கோலக்கங் சார் ஃபேக்ட்ரி, அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி வழியாக வரும் பொழுது வழக்கமாக இரவில் வந்து இந்த 2-3 மணிக்கெலாம் அந்த பகுதியில் வந்து சாதாரணமான வாகனங்கள் போகாது, காடி பைக்கில் அந்த மாதிரி போகாது. ஆனால் நிறைய இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட கொள்கலன் லாரிலாம் நிறையா போகும், கண்டெய்னர்ஸ்லாம் நிறையா போகும். ஆனால் அந்த இரவில் முன்னுக்கு லோரி வருது இல்லை ஒரு பெரிய காடி வருது அப்படின்னா வெளிச்சம் தெரிஞ்சிடும். அந்த வெளிச்சம் தெரியாத பட்சத்தில் காடி வரல, ஆப்போசிட்டில் எந்த விதமான வாகனமும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க அந்த வளவு பாதையில் வேகமாக போவது வழக்கம். இதை வந்து மாநகராட்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வளவில் வந்து ஒரு பெரிய கண்ணாடி வச்சுருப்பாங்க, ஒரு செருமின் செண்டும். இது என்னன்னா, இந்த பக்கம் ஏதாவது ஒரு வாகனம் வருதுன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த கண்ணாடியை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். வழக்கமாக அந்த கண்ணாடியில் இருட்டு பகுதியில் வெளிச்சம் அடிச்சிருந்தால் அந்த கண்ணாடியிலேருந்து தெரிஞ்சிடும். அப்போ முன்னுக்கு ஏதோ ஒரு வாகனம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எல்லாம் ஸ்லோ பண்ணிக்குவாங்க. அவங்களும் அதே மாதிரி தான், ஆப்போசிட்டில் வரவங்களும் ஸ்லோ பண்ணிக்குவாங்க. இவர் போய்கிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியை பார்க்குறாரு, அந்த கண்ணாடியில் எதுவுமே இல்லையா. இவர் கண்ணுக்கு தூரத்தில் பட்டது வந்து ஒரு பொம்மை, ஒரு கையில் ரெட் ஃப்ளாக் வச்சுக்கிட்டு ரிஃப்ளெக்ஷன் ஜாக்கெட் ஒன்று போட்டுக்கிட்டு கையை அசைக்கிறதை இவர் பார்த்துருக்கார். அந்த மாதிரி இருந்தாலே வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, இல்லை அந்த பாதையை சரி செய்கிறாங்க, கிரிஜா கிரிஜா பஞ்சலங்கரான் அப்படின்வாங்கள, அது நடந்துக்கிட்டு இருக்குது, மெயின்டெனன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்காக இவர் ஸ்லோ பண்ணியிருந்திருக்காரு. இவருடைய ஸ்லோ வந்து இவருக்கு ஸ்லோவாக இருந்திருக்கு, ஆனால் அந்த ஸ்லோவில் கூட ஒரு ஆபத்து இருக்குன்ற மாதிரி அவர் சொன்னது என்னாலையும் நம்ப முடியல. நான் 2-3 தடவை கேட்டேன், அண்ணா உண்மையாகவான்னு கேட்டுட்டேன். அந்த ரெட் ஃப்ளாக் ஆட்டிக்கிட்டு இருந்த அந்த பொம்மை, அது அந்த ரெட் ஃப்ளாக் ஆட்டுற பொம்மை எப்படி ஆட்டும் நம்மளுக்கு தெரியும். அந்த பொம்மை அசையாது, அந்த கை மட்டும் ஆட்டும். அது நம்ம பார்க்கும்போது தெரியும், அது மனுஷங்க கிடையாது, பொம்மை தான். அந்த பொம்மை வந்து ஒரு அலர்ட்காக தான் அந்த பொம்மையை அங்கே வச்சுருக்காங்க. அது இன்ன வரைக்கும் பேட்டரியில் ஓடுதா, கரண்டில் ஓடுதா, இல்லை சென்சரில் ஓடுதா எதுவுமே தெரியாது. ஆனால் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், அந்த சோலார் சிஸ்டமில் அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பகலில் வந்து சோலார் சிஸ்டமோட அந்த எனர்ஜி எடுத்து வச்சுக்கிட்டு இரவு முழுக்க அது வேலை செய்யும் அப்படின்னு இருந்தார். நானே அவர்கிட்ட 2-3 தடவை கேட்டேன், அண்ணா நீங்கள் சொல்கிறது உண்மையாக சொல்கிறீங்க இல்லை நீங்கள் கண்ணாட பார்த்தீங்கன்னான்னு. இவர் வந்து வந்த வேகத்துக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த கொடியை அசைக்கிறத பார்த்தோன்னே இவர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காரு. ஆனால் இவரோட வேகம் வந்து முழுமையாக கட்டுப்படுத்தலை, இன்னும் வேகத்தில் தான் வராரு. பட் வந்த வேகத்தை விட இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு வந்து அவர் 120 வராருன்னா அவர் ஒரு 100 தான் ஸ்லோ பண்ணுறார், 100 போகிற மாதிரி தான் அவர் ஸ்லோ ஆகியிருக்காரு.
இவர் அந்த மாதிரி போனோன்னே அந்த பொம்மை நடந்து வந்து கொடியை ஆட்டிட்டு திரும்ப போயிட்டு அதே இடத்துல நின்று திரும்ப கொடி ஆட்டிக்கிட்டே ஸ்லோவாக பண்ணிக்கிட்டு திரும்ப போய் அதே இடத்துல ஸ்லோவாக கொடி ஆட்டிக்கிட்டு இருந்ததான். அப்போ இவருக்கு என்ன தோணியிருக்குன்னா, ஓ அது பொம்மை இல்லை மனுஷனா அப்படி சொல்லிட்டு அப்போ தான் இன்னும் அவர் ஸ்லோ பண்ணியிருந்திருக்காரு. கிட்ட போய் பார்க்குறாரா, அது நிஜமாலுமே பொம்மையா. இவருக்கு அதிசயமாகி உடம்பெல்லாம் புல்லரிச்சிட்டு இவர் சிக்னலை போட்டுட்டு இவர் வார்த்தையில் தகாத வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். பார்த்த அதிர்ச்சியில் இவர் வாயில் வந்து ஒரு தகாத வார்த்தை வந்துருச்சு. இது என்ன பொம்மையா என்ன அது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிருக்கார், பட்டுன்னு சிக்னல் போட்டு அந்த உடம்புலாம் புல்லரிச்சிச்சில் சிக்னலை போட்டு கொஞ்ச நேரம் அப்படி அந்த பொம்மையை பார்த்துருந்துருக்காரு. நான் பார்த்தது அமானுஷ்யமா அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இல்லை மனுஷங்க யாராச்சும் விளையாடுறாங்களா அப்படி பார்த்தா அந்த பொம்மை தானே நடந்து வந்துச்சு, வேற ஆள் இல்லையே. பொம்மைக்கு பின்னாடி இருந்து ஒரு உருவம் வந்துட்டு போணுச்சுனாலும் பரவாயில்ல, பொம்மையே வந்துட்டு கை காட்டில போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வண்டியை போட்டுட்டு அங்கேயே அவர் சொன்னார், கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னா எனக்கு, நான் கொஞ்ச நேரம் அந்த பொம்மையை பார்த்து பயந்துட்டேன் அப்படின்னு. ஒரு டிஸ்டன்ஸில் தான் அந்த பொம்மையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு லோரி வருதான், ஆனால் லைட்டு திறக்கலை, இன்ஜின் ஆனில் இல்லை. ஆனால் அந்த லோரி அப்படியே அந்த வளவில் வந்து, நான் சொன்னேன் தெரியுங்களா ஒரு வாரவங்க இருந்துச்சுன்னு, நான் அதை பார்த்துருக்கேன், அந்த வாரவங்களை நான் சாப்பிட்ருக்கேன். அந்த வாரம் கடைக்குள்ளே அப்படியே நுழைதான் அந்த ஒரு பெரிய லோரி. அந்த என்ன லோரினா, அந்த சிமெண்ட் அப்படியே கரைச்சிக்கிட்டே இருக்குமே அந்த லோரி அப்படியே நேராக அந்த வாரவங்குள்ளே நுழைஞ்சு அந்த வாரவங்க அப்படியே இடித்து ஏற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். லோரியில் டிரைவர் இல்லை, லோரி இன்ஜின் ஆனில் இல்லை, லோரி லைட்டும் இல்லை. அப்போ அந்த லைட்டை அந்த கண்ணாடியில் பார்க்கும் பொழுது, அந்த வளவில் ஒரு கண்ணாடி இருக்குன்னு சொன்னால, அந்த கண்ணாடியில் பார்க்கும் பொழுது எந்த ஒரு லைட்டோட ரிஃப்ளெக்ஷனும் இல்லாதனால அங்கே லோரியே வர்றது தெரியல. ஆனால் அந்த லோரி இன்ஜின் ஆனில் இல்லை. ஆனால் அந்த லோரி அப்படியே வந்து அந்த வாரங்குள்ளே நுழைஞ்சி இடிச்சிட்டு போகுது. நல்ல வேளை ஏறத்தாழ மணி 2-3 மணி நேரத்தில் இந்த சம்பவம் நடக்கிறதுனால வாரவங்களை யாரும் இல்லை. அந்த வாரவங்க வந்து பகலில் மட்டுமே ஆப்ரேட் பண்ணுற வாரம். இந்த லோரி வந்து அப்படியே வந்து அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சி இடிக்கிறத அவர் கண்ணாட பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது இது இடித்து கொஞ்ச நேரம் சென்ற பிறகு இவர் இறங்கி போயிட்டு பார்த்துருக்காரு, லோரிக்காரன் தூங்கிட்டானா இல்லை தண்ணி போட்டிருக்கானா அப்படி சொல்லி போய் பார்க்கும் பொழுது தூரத்தில் ஒரு உருவம் தரையில் உட்காந்துக்கிட்டு தலையில் கை வச்சுட்டு இருந்திருக்கு. இவர் அதை பார்த்துட்டு பயந்து போய் கொஞ்ச நேரத்தில் விரைச்சி நின்றுருக்காரு. அந்த உட்கார்ந்துருந்தது எழிஞ்சு வந்து அப்படியே பேனிக் ஆகிருந்திருக்காரு. அப்புறம் தான் இவருக்கு தெரிய வந்திருக்கு, அந்த லோரி டிரைவரு அந்த லோரியை துரட்டி பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடியாந்துருக்காரு. அப்போ அவர்கிட்ட போய் பேசும்பொழுது அவர் கேட்டிருந்திருக்காரு, எப்படி லோரி இப்படி போணுச்சு அப்படின்னு. அவர் சொல்லியிருந்திருக்காரு, நான் லோரியை பார்க்கிங் போட்டு ஹேண்ட் பிரேக்கை எல்லாம் இழுத்துட்டேன், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, நான் கொஞ்சம் நேரம் மூஞ்சி கழுவலான்னு சொல்லிட்டு லோரி எல்லாம் போட்டு இழுத்து நான் ரோட்டில் ஓரத்தில் தான் பார்க்கிங் போட்டு வச்சுருந்தேன், ஹேண்ட் பிரேக் எல்லாம் நான் இழுத்தேன், எனக்கு தெரியும், ஏதோ ஒரு ஃபெயிலியர், லோரி இப்படியே வந்துருச்சு. இப்போ வாரம்குள்ளே யாராவது தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா, எனக்கு பயமாக இருக்குது, போய் பார்க்க முடியல, எனக்கு பயமாக இருக்குது, யாராவது செத்துருப்பாங்களா, லோரி அப்படியே அந்த வாரம் இடிச்சிருச்சே, வாரம்குள்ளே யாரும் இருந்தாங்களா, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது சொல்லிக்க எனக்கு தெரியாது, ஆனால் வாரம் ஆப்ரேட் இல்லை, யாரும் அங்கே சமைக்கலை சாப்பிடலை, யாருமே அங்கே இல்லை, ஏன்னா வாரவங்க இருட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு. இல்லை சில பேர் லோரி போட்டு அங்கே படுத்திருப்பாங்க, வாரவங்க மேசையில் படுத்திருப்பாங்க, எனக்கு பயமாக இருக்குது, பார்க்க பயமாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. இந்த சம்பவம் நடந்தோடனே கொஞ்சம் நேரத்தில் அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி கிட்ட இருக்கிற அந்த செக்யூரிட்டி, அங்கே இருக்கிற லோரி டிரைவர்ஸ், அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்க எல்லாரும் குமிஞ்சு வந்து பார்த்துருந்துருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் இந்த ஆக்சிடென்ட் நடந்தால் வர ரன்னர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அங்கே உயிர் சேதம் எதுவுமே நடக்கலை. இது எல்லாம் நடந்து முடிச்சிட்ட பிறகு இவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் அந்த ஏரியாவை கிளியர் பண்ணுவாங்களே கூட்டத்தெல்லாம், அப்படியே லோரி வெட்டி போகும்போது திரும்ப அந்த பொம்மையை பார்த்துக்கும் போது தான் இவருக்கு யோசனை வந்திருக்கு, தன்னை காப்பாற்றுறதுக்காக அந்த நடுவில் வந்துட்டு போணுச்சுன்னு சொல்கிறாரு. அந்த பொம்மை உண்மையாகவே தெய்வமா இல்லை ஏதோ அமானுஷ்யம் நல்ல சக்தியாக செயல்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. இதில் எனக்கு அதிர்ச்சி ஊட்டுற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பாதையில் இன்ன வரைக்கும் அந்த பொம்மை அங்கே தான் இருக்குது. நான் இன்ன வரைக்கும் அந்த பொம்மையை நான் பார்ப்பேன், ஆனால் அது கை அசைச்சு அந்த கொடி அசைச்சு நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இன்னும் அந்த பொம்மை அந்த ஜாக்கெட் போட்டுக்கிட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் ஜாக்கெட்டில் தான் அந்த பொம்மை இருக்கும். தூரத்துலேருந்தே தெரியும் அது ஒரு பொம்மை. காரணம் என்னென்னா, அது வந்து ஒரு மெனக்வீன். இந்த கடையிலலாம் வந்து சட்டையெல்லாம் போட்டுவிட்டு ஒரு மெனக்வீன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மெனக்வீன் தான் அங்கே நிற்கும்.
அவர் சொன்ன அந்த மெனக்யூன் தான் நடு ரோட்டுக்கு வந்து இவருக்கு கொடியை காட்டிட்டு திரும்ப போயிட்டு அது எங்கே ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அங்கே போய் நின்றுருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அப்போ நான் இவர்கிட்ட கேட்டேன், அந்த கோப்பைக்கிட்ட கேட்டேன், அண்ணா நீங்கள் உண்மையாகவே பார்த்தது பொம்மையா இல்லை ஆளான்னு? அவர் சொன்னார், அப்படியே ஆளாக இருந்திருந்தாலும் அந்த லோரி வாரம்குள்ளே நுழைஞ்சதுக்கு அங்கேருந்து அந்த ஆள் ஓடி இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பொம்மைக்கு பின்னாடி இருந்து ஒரு ஆள் வராங்கன்னா அந்த பொம்மை அங்கேயே தான் இருந்திருக்கணும். ஆனால் நான் தான் பார்த்தேன், ரிஃப்ளெக்ஷனாக அந்த பொம்மை நடந்து வந்து திரும்ப அந்த நடந்து போகிறத நான் பார்த்தேன். நான் கூட ஆளுன்னு நினச்சேன். என் லைஃப்பில் அது மறக்கவே முடியாதுன்னு இன்ன வரைக்கும் அந்த பாதையை நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். போய் ஜாமான் ஏற்றுவேன், ஜாமான் இறக்குவேன். போனேன்னா அந்த பொம்மையை பார்த்து நான் தலையை துண்டு பண்ணிட்டு தான் நான் போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தார். இதில் என்ன எனக்கு அதிசயமாக இருந்துச்சுன்னா, அந்த பொம்மையை நான் இன்று வரைக்கும் அந்த பாதையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு கால் உங்களுக்கு கோலாகங்சாருக்கோ இல்லை பாடாரங்காஸ்க்கோ போகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா, பழைய பாதையில் போனீங்கன்னா ஒரு பெரிய வளைவு வரும். அந்த வளைவு நீங்கள் வளையும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது ஒரு எல் ஷேப்பில் இருக்கும். அந்த வளைவு சுற்றி காடு இருக்கும். வளைஞ்சோடனே நீங்கள் பார்க்கலாம், ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்கே நிறைய லோரிஸ் இருக்கும். ஒரு கால் அந்த பொம்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடை நீங்கள் கேட்டவுடன் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை படம் பிடிக்க முடிச்சுன்னா பிடிச்சி கமெண்டில் போடுங்க. நான் கேட்ட அமானுஷ அனுபவங்களில் இது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக தான் எனக்கு இருந்தது. இது கற்பனை அல்ல, அனுபவம். நான் டாக்டர் எம். ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8.